அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 5/8/2026. சப்தமி திதி இரவு 8:43 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் இரவு 9:18 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். மந்த யோகம் இரவு 9:18 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் புதனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, தற்காப்பு கலைகள் பயில, மந்திரம் ஜெபிக்க, தோட்டம் அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பட்டம் மேலே பறப்பதை எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆனால் காற்றை போல கண்ணுக்கு தெரியாமல் அது சந்திக்கும் போராட்டத்தை யாருமே பார்ப்பதில்லை. அதுபோல தாங்க, வீடு கட்டிட்டீங்க, காரு வாங்கிட்டீங்க, எல்லாம் நல்லா சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் உங்களை ஆச்சரியமாக பொறாமையாக பார்க்குறாங்க. ஆனால் நடுநடுவில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவஸ்தைகள், அவமானங்கள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் யாராவது பார்த்துருக்காங்களா? இதெல்லாம் யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஒரு மனுஷன் முன்னுக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை முறை பின்னுக்கு தள்ளப்பட்டு எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஒருபோதும் வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க. பட்டம் எப்போதும் பறந்து போகட்டும், போராட்டமாக இருந்தாலும் பட்டம் பறக்கட்டும் என்று சொல்லி எப்போதும் மேல் நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும். பொய் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. யாராவது சோம்பேறித்தனமாக வேலை பார்க்காம பக்கத்தில் உட்காந்துருந்தா அதுவும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உண்மையை தான் பேசுவீங்க, அதே மாதிரி மற்றவங்களே எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் நடக்கும். அதை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. இருந்தாலும் கூட ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் செரிமான கோளாறு இருக்கும். லேசாக புளியேப்பம், வயிறு கொஞ்சம் உப்பலாக இருக்குது, அது மாதிரிலாம் தோணும். அதனால் திரவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. பழ ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட யாராவது ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. விமர்சனங்கள், வதந்திகள் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, சில காயங்கள் உடைப்பதற்காக வருவதில்லை, ஆனால் நாம் சரியான இடத்தில் இல்லை என்பதனை உணர்த்துவதற்காக வருகின்றன. அதனால தாங்க சில நிகழ்வுகள் நடந்தாலோ, சில மரியாதை குறைவான சம்பவங்கள் நடந்தாலோ, சில இழப்புகள் ஏமாற்றங்கள் நடந்தாலோ உடனே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, சரி நாம் இனிமேல் இந்த நட்பை தொடரக்கூடாது, இந்த இடத்துல நாம் இனிமேல் நிற்கக்கூடாது, நாம் விலகி செல்ல வேண்டிதான், வேறு பாதைக்கு நம்ம பயணப்பட வேண்டியதான்னு நீங்கள் புரிந்துப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முடிவை வைத்து தன் வாழ்க்கையை இனிமையாக நடாத்தி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. செலவு இருந்துக்கிட்டே இருக்குது. 4 நாள் எந்த செலவும் இல்லாத மாதிரி தெரியுது. 5ஆவது நாள் ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய செலவு வந்துடுது. உடம்பும் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் வலிகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடிப்பீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் நாம் உண்மையாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு யாரும் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது நீங்கள் செய்திருக்கீங்க, உங்கள்கிட்டேருந்து எத்தனை பேர் நல்லது அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க கூட நமக்கு ஓடி நமக்கு கைமாறு செய்கிறவங்க யாரும் இல்லையேன்னு சில நேரங்களில் கண்கலங்கி கொண்டும் நீங்கள் இருப்பீங்க. புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஆகட்டும் பார்த்துக்கலாம், ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் அடிமனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. சனி பகவான் நல்லா இருக்கார், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முயற்சிகளும் நீங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட வியாபாரத்தில் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் வேலை இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்கள் சின்சியராக எப்பொழுதுமே ஆஃபீஸில் இருப்பீங்க. இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. ஆனால் அதை பார்த்து பொறாமப்படுறவங்களும் இருக்காங்க, கவனமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதங்க இன்னைக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எதிர்பார்த்தபடி வாழ நினைத்தால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். ஆனால் வாழ்க்கை எப்படி வருகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நீ வாழ பழகிக்கொள். வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும். அதனால தாங்க உங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் தான் நான் இருப்பேன், வாழ்வேன், இப்படி இருந்தால் தான், இந்த சுவை இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிலாம் நீங்கள் ஒரு காலத்தில் இருந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இறைவன் எப்படி நம்மளை வழி நடத்திட்டு போகிறாரோ அவர் பின்னாடியே நம்ம போயிட வேண்டியதான். அவர் எது கொடுத்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எப்படி செடி கொடிகள் மழை பொழிஞ்சாலும் தாங்கிக்குது, வெயில் அடித்தாலும் தாங்கிக்குதோ, அது மாதிரி நல்லது வந்தாலும் அல்லது வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்க்கை எந்த வண்ணத்தில் வருகிறதோ அதே கோணத்தில் அதை ஏற்றுக்கொண்டு, ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களிடத்திலும் மனம் திறந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, கல்யாண விஷயங்கள், உத்தியோக விஷயங்கள் அதெல்லாம் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நம்பிக்கை வருது. எப்படி நம்ம பிள்ளைங்க ஜெயிச்சு காட்டிடுவாங்க, இந்த போட்டியான உலகத்தில் அவங்களால முன்னேற முடியும், அதுக்கான வலுவையும் அதுக்கான பலத்தையும் அதுக்கான அறிவையும் நாம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி மேலோங்கி நிற்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுனால
குண்டுமணி தங்கமாவது வாங்கிடணும். சிறுக சிறுக சேர்த்து வைத்த காசு பணத்தில் கொஞ்சம் தங்கம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தங்கமும் இனிமேல் தங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நெருங்கிய சொந்த பந்தங்கள்கிட்ட மனம் திறந்து இன்றைக்கி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த அற்புதமான சந்தோஷ நினைவுகள், குறும்புத்தனமான அந்த ஆட்ட பாட்டங்கள் அதெல்லாம் நெஞ்சுக்குள்ளார் இன்றைக்கி நிழலாடி ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு உருவாக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி விலகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு பயனுடையது அல்ல. அதனால தாங்க உழைச்சி முன்னேறணும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடாது. கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அது நல்ல பணமாக இருக்கணும். அதே மாதிரி உதவாத உறவுகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு உதறியும் தள்ளுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நேர்மையாக வாழ வேண்டும் என்கிற துடிப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்து கோபப்பட வைக்கிறாருங்க. முன்ன மாதிரி அவர் இல்லைங்க. இப்போல்லாம் எதுக்கெடுத்தாலும் ஏதாவது வேகமாக பேசிடுறாரு, எடுத்தெறிஞ்சு பேசுகிறாரு. இப்படியெல்லாம் உங்களை இந்த சூரியன் படுத்தின்னு இருக்காரு. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து எதையோ சாப்பிட வைக்கிறாரு, சுவையாக சாப்பிட வைக்கிறாரு. 4 வேளை சாப்பிட வைக்கிறாரு. நொறுக்கு தீனியும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டார். உடல் பருமனாயிடும், கவனமாக இருங்க. கொழுப்பு சத்துக்குரிய கிரகம் குரு பகவான், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. 2ஆம் இடத்துல கேது, கேட்கவே வேணாம். கையில் காசு தங்க முடியாமல் வர்றதெல்லாம் கரைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் அவர் வேலையாக போச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி சுக்கிரன் இப்போ 3ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது செய்வார். ஏன்னா அவர் பாதகாதிபதி, நல்லது செய்யக்கூடியவர் அல்ல. ஆனால் அல்லது செய்யக்கூடிய இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் ஒன் பாசிட்டிவ்ங்கிற வகையில் சுக்கிரன் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். என்ன மாதிரி பண்ணுவார்? முன்னைய விட கொஞ்சம் உற்சாகத்தை கொடுப்பாரு, கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பாரு, எதிர்பார்த்த தொகையும் கொஞ்சம் கையில் கொண்டு கொடுப்பாரு. ஏதோ பழசெல்லாம் மாற்றிட்டு புதுசு வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிற அளவு கொடுப்பாரு. அதே மாதிரி வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது பேங்க் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல் அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் செல்வாக்கும் சுக்கிரனால் உங்களுக்கு உண்டுங்க. செவ்வாயும் புதனும் 12ஆவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் தொடர்ந்து மருந்து மாத்திரை செலவு இருந்துக்கிட்டே இருக்குதேன்னு ஆதங்கப்படுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சேற்றில் முளைத்த செந்தாமரையாக இருந்தாலும் அது சேரும் இடம் சிவனின் திருவடிதானே. அதனால் எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நல்லது தான், எல்லாம் சரிசமம்தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சேற்றில் வளர்ந்தாலும் ஆற்றில் வளர்ந்தாலும் ஊற்றில் வளர்ந்தாலும் எல்லாம் இறைவனைத்தான் நாடி செல்கின்றன அப்படிங்கிற வாழ்க்கை சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டு எல்லோரும் நல்லவர்கள்தான், எல்லோரும் நம்மை போன்றவர்கள்தான்கிற
மனிதாபிமானத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் தேடி வருவாங்கங்க. உறவுக்காரங்களில் ஒரு பிரிவினர் உங்களை ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. என்னென்னமோ சாக்கு போக்கெல்லாம் அதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பிரிவினர் உங்கள்கிட்ட ஓடி வந்து பாசத்தை கொட்டுறாங்க. யார் உண்மையாக இருக்காங்களோ, அன்பாக இருக்காங்களோ, உண்மையாக இருக்காங்களோ அவங்க கூட பயணப்பட வேண்டியது தான். இவங்க வந்தால் நல்லது, அவங்க வந்தால் நல்லது, இவங்க இல்லையே அவங்க மட்டும்தானே இருக்கிறாங்க அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பதை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனியில் உண்மையானவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். யாரெல்லாம் நடித்தாங்க, யாரெல்லாம் நிஜமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உடம்பு கொஞ்சம் பார்த்துங்க, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் சாப்பிடுங்க. அது சாப்பிட்டாலே உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடுங்க. அதனால் நம்முடைய உணவுகளை கொஞ்சம் எடுத்துங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறாரு. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்க்குறது நடக்குது, எங்கே போனாலும் ஒரு சில வேலைகள்லாம் முடியுது, அதேமாதிரி கேட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் கிடைக்குது அப்படின்னு இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள், வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த அந்த பணிப்போர் அதெல்லாம் இன்றைக்கி விலகும். ஒருவர் கொஞ்சம் மனம் திறந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. மகனுடைய கல்யாண விஷயமா பார்த்துன்னு இருக்கீங்க, யோசித்து முடிவிடுங்க. அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டு முடிவிடுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் அலைச்சல்கள், செலவுகள் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கடலை தேடாத நதி இல்லை, தரையை தொடாத மழை இல்லை, முயற்சியை கைவிடாத மனிதனுக்கு எப்பொழுதுமே தொந்தரவும் இல்லை, தோல்வியும் இல்லை. அதனால தாங்க முயன்று கொண்டே இருப்பீங்க. தோல்விகள் வந்தாலும் நீங்கள் விட்டுவிட மாட்டீங்க. விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் தொடர் முயற்சியாலும் தோல்வி வந்தாலும் துவலாத மனதுடன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடிய வீராதி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. வம்புக்கு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம வழியை பார்த்துட்டு போகலான்னு நினச்சா கூட வீண் வம்புக்குன்னே வருவாங்கங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதாவது இன்றைய தினத்தில் காதிருந்தும் கேட்காத மாதிரி சில நேரங்கள் நடந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடுங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது ஒன்று பேசின்னு இருப்பாங்க. அடுப்பங்கரையில் கூட பாத்திர சத்தம் கொஞ்சம் பெருசாக தான் கேட்கும். என்ன சத்தம்னு கேட்க போனால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக விட்டுட்டு அவங்களா ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம். எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி குத்தி காட்டி பேசுவாங்க. அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் உன் சொந்தம் என் சொந்தம்னு வேறு விதமாகலாம் பிரச்சனை வரும். அதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் திரவ உணவுகள் நிறைய இடத்துக்கு நல்லது. உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்களில் பதட்டப்படாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறதும் நல்லது. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போட்டுறாதீங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, இங்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் இல்லை, நீடித்திருக்கும் துன்பமும் இல்லை. கடந்து போக கற்றுக்கொண்டு விட்டால் எல்லா நாளும் நல்ல நாளே, எல்லா நாளும் சந்தோஷமான நாளே. அதனால தாங்க வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எத்தனையோ அனுபவப்பட்டிருக்கீங்க, எத்தனையோ ஏமாற்றங்கள் துரோகங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அதனால தாங்க பொருட்களை எடை போடக்கூடிய தராசு போல் மனிதர்களை எடை போடக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால தான் இப்பெல்லாம் பார்த்த உடனே ஏமாந்துடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கும் எப்பொழுதும் பட்ட கஷ்டத்தால் வந்த அனுபவ அறிவால் எல்லா வகையிலும் சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாம் வெளியில் போயிடுங்க. ஒரு நம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள், புது டிசைன் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க. ஆடி தள்ளுபடிங்கிறாங்க, சரி போய் தான் பார்ப்போமே, விலை சரியாக இருந்தால் பொருளும் தரமாக இருந்தால் வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு ஷாப்பிங் இன்றைக்கி போய் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12வது வீட்டில் நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. புது வண்டி வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. இன்றைக்கி பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும், லாபம் இருக்கும், வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்கங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிர்ப்புகளெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் தான் கொஞ்சம் நீங்கள் அப்படி இப்படின்னு இருப்பீங்க. ஏன்னா அவங்க நல்லா வரணும், முன்னுக்கு வரணும், நம்மளை விட பெருசாக வரணும், நம்முடைய சமுதாயத்தில் அவங்க நல்ல பொசிஷனுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பிடிக்காத ஒன்றை செய்து கைத்தட்டல் பெறுவதை விட பிடித்த ஒன்றை செய்து தனிமையில் இருப்பதே மேலானதாகும். அதனால தாங்க 4 பேரை திருப்திப்படுத்துறதுக்காக நடிக்கிறதோ அல்லது அவங்க நினச்சதை நடத்தி முடிக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. மனசாட்சி என்ன சொல்லுது, சமூகம் என்ன சொல்லுது, நம்முடைய செயலால் நம்முடைய செய்கையால் 4 பேருக்கு நல்லது நடக்குமா, 4 பேர் சந்தோஷப்படுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்து எங்கும் எப்பொழுதும் ஒரு சார்பு இல்லாமல் பொது சார்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. ஆரோக்கியம் அழகு கூடுங்க. இன்றைய தினத்தில் ரொம்ப தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. ஒரு சில கடன் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடம் கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல பூமிக்காரகன் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை கொஞ்சம் முடிச்சுட்டு கையில் மிச்சம் மீதி இருக்கிறதுல ஒரு இடம் வாங்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க. சகோதர வகையில் அலைச்சல்கள் செலவினங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சகோதர வகையில் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது பழகிறது நல்லதுங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வீடு மனை சொத்துலாம் வாங்குறீங்கன்னா வில்லங்கம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரித்து பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதம் அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கனவுகள் அதெல்லாம் வரும். அந்த கனவுல கூட கடவுளை காணக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க.
அதே மாதிரி யோகா தியானம்னு இப்போல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான நெருக்கடிகள் அதெல்லாம் இன்றைக்கி உடைச்சி தள்ளுவீங்க. இன்றைக்கி நீங்கள் தான் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது வெறும் உயிர் வாழ்வது மட்டுமல்ல, மனம் திறந்து வாழ்வது தான். துன்பங்கள் என்பது சில அத்தியாயங்கள் தான். ஆனால் சந்தோஷம் என்பது மிகப்பெரிய உயிராகும். சந்தோஷம் என்பது தான் மிகப்பெரிய அர்த்தமாகும். அதனால தாங்க எத்தனை துன்பம் துயரங்கள் வந்தாலும் தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு பார்த்துக்கலாம், நம்மளால் முடியாது ஒன்றும் இல்லைன்னு தைரியமான முடிவுகள் எடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. படிப்பு விஷயத்தில் கூட அவங்க விரும்பின கோர்ஸ் என்னவோ அதில் நீங்கள் சேருங்க. அதே மாதிரி கல்யாண விஷயத்தில் அந்த வாழ்க்கை துணை நீங்கள் பார்க்குறீங்களா, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அவங்க கருத்து சொல்லட்டும். நீங்களே முந்தி அடித்து போய் குடும்பம் நல்லா இருக்குது, எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நீ என்ன சொல்கிற அப்படின்னு நிர்பந்திக்க வேண்டாங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ரொம்ப போய் அதில் சிக்கிக்க வேண்டாம். கொஞ்சம் தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்குறது நல்லதுங்க. அதே போல் அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. தைரியத்தை ராகு கொடுத்துக்கிட்டே இருக்கார். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்குது, வேலை சுமை இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வில்லிலிருந்து கிளம்பிய அம்பை நாம் எப்பாடுபட்டாலும் அதை மீண்டும் எடுத்துவிட முடியாது. அதே மாதிரி கோபத்திலிருந்து வந்த வார்த்தைகளை கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நிதானத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இப்போ எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நாம் வளர ஆரம்பிச்சிட்டோம், அதனால தான் எல்லாருமே வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஆனால் இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லைங்களா, பணம் வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குதுங்கிற ஒரு படபடப்பு பதபதப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. நம்பி ஒரு சொத்தை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் சேமித்தா தானே வாங்க முடியும். வர்றதுக்கும் போகிறதுக்குமே சரியாக இருக்குது. எதை போய் எங்கே வாங்கிறதுன்னு சில நேரங்களில் தயங்கி தடுமாறியும் நிற்பீங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கார். குரு பகவானுடைய அருட்பார்வையை பெற்றிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால நல்லவங்க நட்பு கிடைக்கும். அவங்க மூலமாக சில உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க.
அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் நல்ல விதத்தில் முடியும். எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே போல் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் வந்தால் தான் வியாபாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி புது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு தள்ளுபடி விற்பனை டிஸ்கவுண்ட் சேல்லாம் போடுவீங்க. அதில் புது வாடிக்கையாளர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோக வகையில் சில புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. 9வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த நகைகள், அதுக்கு அடுத்தது ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அவங்களும் வீடு தேடி உங்கள்கிட்ட பேசுவாங்கங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செழிப்பு தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்று உன்னை வீழ்த்திய அந்த வலியானது, அந்த விதியானது நாளை உன்னை வாழ வைக்கக்கூடியதாக மாறும். அதனால தாங்க நல்லது நடந்தாலும் அல்லது நடந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் நன்மைக்கு தான், ஏதோ ஒரு காரியம் இருக்குது, கடவுள் நமக்கு கருணை உள்ளவர், நமக்கு எல்லாம் செய்வார், அப்படியெல்லாம் அறகுறையாக நம்மளை விட்டுவிட மாட்டார், நாம் யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், எதுவுமே எப்போவுமே பண்ணது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மாற்றத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய முன்னோடிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. வீடு மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. முடிவுக்கு வரவே மாட்டீங்க, ஆனால் அந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க. ராசியான வீடு இப்போ அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமையும், தேடுங்க. ஆடி மாதம் ஆஷாடம் முடிஞ்ச ஆவணி பிறந்த உடனே வீடு மாற்றிடலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ அமையுங்க. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிற ராகு உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கார். ஒன்று மன உளைச்சலாக இருக்குது, இல்லைன்னா ஏதாவது காது வலி, கை வலி, கால் வலின்னு இருக்குது. மனுஷன் நிம்மதியாகவே இருக்க முடியலையேங்கிற மாதிரி சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. அப்போ ஆடின ஆட்டம் இப்போ அப்படியே அடங்கி இருக்க வேண்டியதாக இருக்குது, அப்போவும் நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் சில நேரங்களில் யோசிப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. பெருசுப்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க வியாபாரத்தை. சோஷியல் மீடியா அதெல்லாம் 1-2 ஏதாவது ஒரு பேட்டி அது மாதிரி கொடுத்து வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, விளம்பரப்படுத்துறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு யோசித்து அதை சிறப்பாகவும் செய்வீங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கனவு காண்பது தொடக்கம், ஆனால் முயற்சி என்பதுதான் பயணம், விடாமுயற்சி என்பதுதான் வாழ்க்கை. அதனால தாங்க கனவு காண்றதோடு நின்றுட்டு படுத்து தூங்கிட்டு அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்காமல் கண்ட கனவை நனவாக்குவதற்காக முயற்சி செய்வதோடு மட்டுமில்லாமல் தொடர் முயற்சி, விடாமுயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற்று காட்டக்கூடிய வித்தகர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையாக இருக்குது. கடந்த 2-3 நாளாக அலைச்சல், கோபம், டென்ஷனு, பணப்பற்றாக்குறை, வீட்டில் அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தைகள், பேச்சுக்கள் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பளபளன்னு முகம் இன்னைக்கு இருக்கும்.
அதே மாதிரி பேசும்பொழுதும் இன்றைக்கி நீங்கள் அறிவுபூர்வமாக சமயோஜித புத்தியோடு பேசுவீங்க. கேட்ட இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்காம இருந்தது. இன்றைய தினம் அது கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை அருந்துவது ரொம்ப நல்லதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வியாபாரத்தில் திடீர் லாபம், தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது பங்குதாரர்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஜென்மசனி நடக்கிறதுனால வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் இருக்குது. எல்லா வகையிலும் அதிகாரிகளுடைய சின்ன சின்ன ஆறுதலான வார்த்தைகளும் இருக்குது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அந்த வெறுப்புணர்வு அதெல்லாம் விலகி இன்றைக்கி அலுவலகத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளையும் வெளியிடங்களுக்கும் அழைத்துட்டு போயிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புது பதவி பொறுப்புகள் தேடி வருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.